முறை சொல்லிட்டு இருக்கிறோம், முதல்ல மாடு கயரை அவுக்கணும். நீங்கள் அறுக்காமல் வெளியே வரக்கூடாது. எந்த மாடுக்கும் அந்த கயர் நீளமாக இப்படி தொங்கிட்டு வரக்கூடாதுங்க. மூக்கணாங்கயிறு அவுக்குறீங்க, கழுத்தில் உள்ள கயிறு நீளமாக தொங்கிட்டு வருது. அது மாட்டு காலையும் படுது, நம்ம மாடு இப்படி வீரர்களுக்கும் சுற்றுது அது. ஸோ நீங்கள் முதல்ல கயர் அவுருங்க, அதுக்கப்புறம் வெளியே அனுப்புங்க. அதுக்கப்புறம் வெளியே அனுப்பும் போது மாட்டு ஓனர் பேரை தெளிவாக சொல்லுங்க. அதை முடிச்சுட்டு தான் பண்ணணும். ஓகே மேடம், ஓகே மேடம். சரிங்க சரிங்க சரிங்க. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. பல முறை சொல்லிட்டு இருக்கிறோம், முதல்ல மாடு கயரை அவுக்கணும். நீங்க அறுக்காம வெளியே வரக்கூடாது. எந்த மாடுக்கும் அந்த கயர் நீளமா இப்படி தொங்கிட்டு வரக்கூடாதுங்க. மூக்கணாங்கயிறு அவுக்குறீங்க, கழுத்துல உள்ள கயிறு நீளமா தொங்கிட்டு வருது. அது மாட்டு காலையும் படுது, நம்ம மாடு இப்படி வீரர்களுக்கும் சுத்துது அது. ஸோ நீங்க முதல்ல கயர் அவுருங்க, அதுக்கப்புறம் வெளியே அனுப்புங்க. அதுக்கப்புறம் வெளியே அனுப்பும் போது மாட்டு ஓனர் பேரை தெளிவா சொல்லுங்க. அதை முடிச்சுட்டு தான் பண்ணணும். ஓகே மேடம், ஓகே மேடம். சரிங்க சரிங்க சரிங்க. எல்லாரும் சாப்பிட்டு சரி. அதை கொடுப்பனன்றது என்னன்னா, சாமி கும்பிட்டு ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்றாங்க. அது இறைவனோட சாப்பாட்டில் மட்டும்தான் உலகத்தில் யாரும் கொடுக்கவே முடியாது. அது என்ன எங்க இருக்கோ அதுதான் முடியும். அதுதான் சந்தோஷம். ஆமா, நாங்கள் சாப்பிட்றது சாப்பிட்டு சந்தோஷம். அதில் எழுந்திரிச்சு எல்லாரும் குளிச்சு அவ்வளோ மனக்கட்டு சமைச்சு வந்து ஒரு பல்வாண்டு இருந்துருக்கு. ஆனால் மாப்பிள்ளை மனசு மாதிரிண்ணே, புது மாப்பிள்ளை மனசு. ஏய் உட்கார, நீ உட்கார. தண்ணி இருக்கிறதுக்கு மழை காற்று மான் குட்டி போலே சுயமின்றி வாழ்வான் மண் மேலே. உன்னிலத்தினில் மலரை நீயும் சிறையினில் இடலாம். அதன் அருமணம் எல்லையை கடந்து வீசும்